Hi all. 2022ல நடந்த Group 1 மெயின்ஸ்ல உள்ள கொஷின்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு வீடியோன்னு பார்த்துட்டு வரோம். அதை பேஸ் பண்ணி பேப்பர் 1ல இருந்த செகண்ட் கொஷின் மாடர்ன் இந்தியால இருந்த செகண்ட் 10 மார்க் கொஷின் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் 10 மார்க் கொஷினா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசஸ் தி ஒர்க்கிங் ஆஃப் டையார்கி இன் த ப்ராவின்சஸ் அக்கார்டிங் டு தி ஆக்ட் ஆஃப் 1919. 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து மாண்டேகு சென்ஸ்மூட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். This act introduced diarchy in the provinces. For executive purpose-காக இந்த diarchy-ங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. Diarchy is nothing but the division of subjects. So diarchy systemனால provincial governments-க்கு முன்னாடி இருந்ததோட நிறைய பவர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டா வந்து ப்ராவின்ஸ்ல யாரு இருந்தாங்கன்னா கவர்னர் தான் இருந்தாங்க. ஸோ diarchy is nothing but division of subjects. சப்ஜெக்ட்ஸ் எப்படி வந்து டிவைட் பண்ணிப்பாங்க? ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ்னா ரிசர்வ் சப்ஜெக்ட்னும் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னும் ஒரு பிரிச்சுப்பாங்க. So what is reserved subject and what is transfer subject அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு கவர்னரும் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் சேர்ந்து தான் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த ரிசர்வ் லிஸ்ட்ல இருந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ரிசர்வ் லிஸ்ட் கேட்டகரியில வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட்ஸ் லைக் லா அண்ட் ஆர்டர், ஃபினான்ஸ், லேண்ட் ரெவன்யூ எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட்ல இருந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து should be administered by ministers nominated from among the elected members of legislative council. அதாவது எலெக்டட் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட்ல இருந்த சப்ஜெக்ட்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இது டிரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட்ல ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் அது மாதிரிலாம். ஸோ ப்ராவின்ஸ்ல வந்து ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி அப்படின்னா அப்போ வந்து கவர்னரே வந்துட்டு could take over the administration of both reserve list as well as the transferred subjects also. அந்த டைம்ல ப்ராவின்ஸ்ல கான்ஸ்டியூஷனல் மெஷினரி அதை லைக் இப்போ வந்துட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டுட்டு வரும்போது கவர்னருக்கு எல்லா பவரும் போக்கிடுது அப்படின்னு இப்போ இருக்குல்ல, சேம் லைக் தட் அப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ப்ராவின்ஸ்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்போ டிரான்ஸ்ஃபர் லிஸ்டோட அட்மினிஸ்ட்ரேஷனையும் வந்து கவர்னர் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஆல்.